அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் பற்றி தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். சிவமும் மணிவாசகரும் ஒன்று என்று கூறுபவர்கள்தான் சைவத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இருவரும் வேறு அல்ல என்று நிரூபித்து காட்டியதுதான் திருவாசகம். வள்ளலாருக்கு திருவாசகத்துக்கு மேல் அதிக காதலாம். அவர் திருவாசகத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஊன் படிக்க, உள்ளம் படிக்க, உயிர் படிக்க, நாடி நரம்பு படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு படித்தால்தான் திருவாசகம் பலன் தருமாம். அதை வெளிப்படுத்த அவர் ஓலையில் எழுதி அவர் குடுமியில் வைத்திருப்பாராம். எப்பொழுதெல்லாம் திருவாசகத்தை பற்றி தோன்றுகிறதோ அதை நினைத்து பார்ப்பதற்காக அவர் அந்த ஓலையை தொட்டு பார்ப்பாராம். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு மகான்கள் பிறக்கின்றன. 3ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் மணிவாசகர். 7ஆம் நூற்றாண்டிலே அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மங்கையர்க்கரசியர் அவர்கள் பிறந்து சைவத்தை வளர்த்தார்கள். 10வது நூற்றாண்டிலே பட்டினத்து சுவாமிகள், 11ஆம் நூற்றாண்டில் தெய்வ சேக்கிலார், 12ஆம் நூற்றாண்டிலே கம்ப நாட்டார், 13ஆம் நூற்றாண்டிலே அருணகிரிநாதர், 18ஆம் நூற்றாண்டில் வள்ளற் பெருமானார், 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியிலே பாம்பன் சுவாமிகள், 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் வாரியர் சுவாமிகள் ஆகிய அனைவரும் கூறியது ஒன்றே ஒன்றுதான். திருவாசகத்தை போல் உயர்ந்த நூல் இல்லை என்று கூறுகிறார்கள். திருவாசகத்தை மணிவாசகர் தேன் என்று குறிப்பிடுகிறார். தேன் தானும் கெடாது, தன்னில் விழுந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கும். ஒரு சுத்தமான தேனில் நெல்லிக்காயை போட்டால் அந்த நெல்லிக்காயும் கெடாமல் இருக்கும். அதுபோல் எழுதிய காலத்திலிருந்து ஒரு எழுத்து கூட அழியாது தன்னை படிக்கின்றவர்களையும் பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் நூல் திருவாசகமாகும். மனித பிறவியாக பிறந்த பலனை தருவது திருவாசகம். திருவாசகத்தை படிப்பதற்காகவே நாம் மனிதர்களாக பிறந்து புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். மனிதன் கேட்க கடவுள் சொன்னது பகவத்கீதை, கடவுள் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம், மனிதன் கேட்க மனிதன் சொன்னது திருக்குறள். மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தனை உயர்வையும் தந்தது இந்த திருவாசகம் என்னும் உயர்ந்த நூலாகும். நம் 12 திருமுறைகளின் வரிசையிலே 8ஆம் திருமுறையாக வகுக்கப்பட்டது திருவாசகம். மந்திரங்களிலே 8வது மந்திரத்திற்கு சிகா மந்திரம் என்று பெயர். ஓம் சிகாயை நமக. சிகை என்றால் தலை. தலைக்கு மேல் ஒரு உறுப்பு கிடையாது. அதேபோல் திருவாசகத்திற்கு மேல் ஒரு நூல் கிடையாது. அதனால்தான் 8வது திருமுறையாக வகுக்கப்பட்டது திருவாசகம் என்ற நூலாகும். மதுரையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாதவூரிலே பிறந்தவர் மணிவாசகர். தமிழை படித்து கற்று தேர்ந்தவர். தினமும் சொக்கநாதர் மீனாட்சியை தரிசிப்பதற்காகவே அரசன் கொடுத்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். திருப்பெருந்துறையில் குதிரை வாங்குவதற்காக சென்றார். அங்குதான் சிவபெருமான் அவரை ஆட்கொண்டார். அவரை எப்படி ஆட்கொண்டார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சின்முத்திரை மன அமைதி கிடைக்க உதவும் முத்திரை சின்முத்திரை. நம் ஒரு கையில் 5 விரல் இருக்கிறது. ஆனால் 5 விரல்களும் சமமாக இருப்பது இல்லை. முதலில் கட்டை விரல் பதி என்று பெயர். இது மற்ற விரல்களோடு சேராது, இறைவன் தனியாக இருப்பது போல் இருக்கும். 2வது விரல் ஆன்மா, ஆள்காட்டி விரல் என்று கூறுவர். இது எல்லாரையும் சுட்டி காட்டுவதனால் இதற்கு ஆள்காட்டி விரல் என்று பெயர். அடுத்த 3 விரல்களும் மிக உத்தமர்கள். நடுவிரல் ஆணவ மலம், தனிப்பட்டு செயல்படாது. 4வதாக இருப்பது மோதிர விரல், கண்மமலம். கண்மம் என்றால் ஆசை. பிறவி வருவதற்கான காரணம் ஆசைதான். அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று தெரியாத இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் கோடான கோடி ஆசைகள் மட்டும் இருக்கிறதாம். 5வது விரல் மாயை. கணவன் மனைவி என்ற மாயை தெரிந்து கொள்வதற்கு பயன்படும் விரல். வாழ்க்கையின் நிதர்சனத்தை புரிய உதவும் விரல் 5வது விரல். கட்டை விரலின் நுனியோடு ஆள்காட்டி விரலின் நுனியும் சேர்ந்திருக்கும். மற்ற 3 விரல்களும் பூமியை நோக்கி இருக்கும். இந்த முத்திரையே சின் முத்திரையாகும். இந்த முத்திரையில் அமர்ந்திருக்கும் பொழுது சிவபெருமான்
சின்முத்திரையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ரூபமே தட்சிணாமூர்த்தி ரூபம். அவர் இந்த ரூபத்தில்தான் குருவாக ஆலமர கடவுளாக அமர்ந்து வாதவூராரை கூப்பிட்டு எனக்கு சிஷ்யனாக இரு என்று உபதேசம் செய்தாராம். செய்து அவரை ஆட்கொண்டாராம். அதற்கு பின் மாணிக்கவாசகர் யாராக இருந்தார் என்று அவருக்கே தெரியாதாம். சிவபெருமான் மீது பித்தாக திரிந்தாராம். என்னை பிச்சேற்றி ஆட்கொண்ட பெருமான் என்று அவர் அழகாக கூறுகிறார். அவரை விட்டு என்னை போகாத வண்ணமாக என்னை காத்து கொண்டார் என்று பாடுகிறார். அதற்கு பின் அவருக்கு நிறைய ஞானம் கிடைத்ததாம். அவர் உருகி பாடிய நூல் திருவாசகம். அதை எழுதுவதற்கு கடவுளே மனித ரூபத்தில் வந்து எழுதியதினால்தான் அந்த நூலுக்கு அவ்வளவு பெருமை. சிற்றம்பலத்தான் என்று கையொப்பமிட்டு தில்லை கனக சபையில் பஞ்சாக்கரப்படியில் வைத்துவிட்டு மறைந்து விட்டாராம். திருவாசகத்தை எழுதியது சிவபெருமான் தான் என்று தெரிந்து கொண்ட மணிவாசகர் அவரோடு ஒன்றாக ஜோதியில் கலந்தாராம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஆகவே அனைவரும் இந்த திருவாசகத்தை ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும். நன்றி. நற்பவி.